நம்மள எல்லாரும் ஒரு மிருகமா ஒரு ஆயுதமா தான் பாக்குறாங்கன்னு குராமா கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச இறக்கமும் போய் ஹேட்ரடோட மொத்த உருவமா மாறி நைன்டீல்ஸா உருவெடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹாஷிராமா செஞ்சோ இந்த டெயின் பீஸ்ட் எல்லாம் இப்படி சுதந்திரமா விடுறதால பல மக்கள் அதோட சக்தியை தனக்கு சொந்தமாக்கிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஜிந்துருகி அப்படிங்கிற ஒரு வழிமுறையை நடைமுறைக்கு கொண்டு வந்தாரு ஹாஷிராமா செஞ்சோ. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேஷனுக்கும் ஒவ்வொரு டெயின் பீஸ்ட கொடுத்து ஒவ்வொரு டெயின் பீஸ்டுக்கும் ஒவ்வொரு ஜிந்துருகிஸ உருவாக்குனாங்க. அதுபடியே தன்னோட மனைவியான மீட்டோ உசுமாக்கிய நைன்டீன்ஸோட முதல் ஜிந்துருகியா ஆக்கி நைன்டீல்ஸ் மாதிரியான ஒரு கட்டுக்கணங்காத பவர்ஃபுல் பீஸ்ட்லாம் கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு அதிபயங்கர சக்கரா ஃபோர்ஸ் தேவைப்படும். அதனாலதான் உசுமாகி கிளான சேர்ந்த அவரோட மனைவி உடம்புலயே சீல் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஷினோபி வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருந்த சமயம் அப்போ மீட்டோ உசுமாக்கி மாசமா இருந்தாங்க. அவங்களோட டெலிவரி டைம்ல அந்த சீல் கிட்டத்தட்ட பிரேக் ஆகிற நிலைமையில இருந்துச்சு. வேற யாராச்சும் நைன்டீல்ஸ் இன்ஜுரிக்கா இருந்திருந்தா கண்டிப்பா சீல் பிரேக் ஆகி நைன்டீல்ஸ் வெளியே வந்திருக்கும். அவங்க உசுமாக்கிங்கிறதால அவங்களால அந்த சமயத்திலுமே நைன்டீல்ஸை கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு. காலம் ஓடி ஹாஷிராமா செஞ்சு இறந்து மீட்டோ உசுமாக்கியோட கடைசி காலம் வந்த நேரத்துல தான் நைன்டீல்ஸ்க்கு அடுத்த ஜின்சுரிக்கியை தேடினாங்க. கண்டிப்பா அதுவும் ஒரு உசுமாக்கியா தான் இருக்கணும்னு சொல்லி